ஒரு நாள் தலைக்கு எண்ணெய் வைக்கலனாலும் தலை அப்படியே சிக்காயிடுது. அது சிக்கெடுக்கிறதுக்குள்ள பாதி முடி கொட்டிருது. அதுக்காக பயந்துட்டே அடிக்கடி தலைக்கு எண்ணெய் வச்சுறது. தலைக்கு எண்ணெய் வச்சு, தலைக்கு சிக்கெல்லாம் உடைச்சு, கிளிப்பு போட்டு விட்டுட்டேன். நைட்டு வாஷ் பண்ணி போட்டிருந்த துணியெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அத கையோட மடிச்சு எடுத்து வச்சுட்டேன். துவைச்ச துணியே மறுபடியும் பசங்க துவைக்க வச்சுருவானுங்க. அதனாலவே கையோட மடிச்சு எடுத்து வச்சுட்டு மோர் மிளகா ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டு வந்திருந்தேன். ஹஸ்பண்ட தயிர் வாங்கிட்டு சொன்னதுக்கு நாட்டு தயிரே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் நெனச்சுட்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கீறி கீறி உள்ள போட்டுட்டு இருந்தேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் பச்சை மிளகாய்ல கூனி ஊசி வச்சு தான் ஹோல்ஸ் போடுவோம். அப்பதான் நல்லா உப்பு இறங்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கூனி ஊசின்னா என்னன்னு தெரியுமான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்க. அப்படியே கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வெயில்ல வச்சுட்டேன். வெயில்ல ஒரு 2 நாள் எடுத்து வச்சு நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா காய வச்சு எடுத்தோம்னா, சூப்பரான மோர் மிளகா ரெடி ஆயிடும். டேஸ்ட் அவ்ளோ சூப்பரா இருக்கும். எங்க அம்மா அடிக்கடி ரெடி பண்ணுவாங்க. எங்க அம்மா கிட்ட கேட்டு தான் நான் ரெடி பண்ணேன். மதியம் லஞ்சுக்கு அப்படியே ஆம்லெட் போட்டு தம்பிங்களுக்கு சாப்பாடு குடுத்தாச்சு. புடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.